இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை பிகஸ்ட் ஜிம்ல ஒரு வாக் த்ரூ தான். ஒரு கிளான்ஸ் தான் காட்டியிருக்கேன் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. இங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஒர்க் அவுட் செஷனும் போட போறேன். லிஃப்ட் பண்ண பாடி ரெடி பண்ண வராங்களோ இல்லையோ வீடியோ எடுக்க நிறைய பேர் வந்துருவாங்க. அந்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஃபங்க்ஷனல் மிஷின் இங்க 2 போட்டிருக்காங்க. ஏர்போர்ட்ல நம்ம மெட்ரோல எல்லாம் இருக்குமே, ஃபாரின்ல எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. இங்க நிக்கலாம் வேணாம், யாருமே லைன்ல, எல்லாருக்குமே மிஷின்ஸ் இருக்கும். பண்ண போறீங்களா ஷேரு? இல்லண்ணா, ஃபார்ம் பார்த்து அப்படிதானே இருக்கு. அவர் எப்பவுமே ஃபார்ம்ல இருக்க மாதிரி தான் இருக்காரு. ஷீரோ எல்லாம் பண்ணிருக்கேன், சில்வர் மெடல் பண்ணிருக்கேன், பாடி பில்டர் கிளாசிக்லாம் சில்வர் பண்ணிருக்கேன். அத்லீட்ஸ் மட்டும் மேல வாங்க. இப்போ ஒரு அத்லீட்டா கெஸ்ட் போசிங் இது நல்ல செம ப்ரைட் தான் எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஜிம் ஓப்பனிங் கூப்பிடுறாங்க, அதுவும் இல்லாம கெஸ்ட் போசிங் தான் கூப்பிட்டு, எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான். ஹாய் காய்ஸ், யூஸ்வலாக நம்ம வந்து ஒர்க் அவுட் வீடியோஸ் தான் ரொம்ப போட்டுனே இருப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை பிகஸ்ட் ஜிம்ல ஒரு வாக் த்ரூ தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம எங்கே இருக்கோம்னா த கில்லர்ஸ் ஜிம். கோயம்பேட்டில் செம்ம பெருசாக திறந்துச்சிருக்காங்க. இருக்கிறது எல்லா மிஷினும் இங்கே இருக்கு. சும்மா பக்காவாக ரெடி ஆகிட்டு போயிடலாம் இங்கே வந்தீங்கன்னா. இப்போதான் எல்லா மிஷின்லேயும் வந்து ட்ரை பண்ணேன், அப்படியே அந்த ஒரு வீடியோ வரும். இப்போ வந்து இதில் வந்து சின்னதாக ஒரு கிளான்ஸ் தான் காட்டியிருக்கேன் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீக் வந்து இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஒர்க் அவுட் செஷனும் போட போகிறேன். ஏன்னா எல்லா மிஷினும் லைக் பேக்குக்கு தனித்தனி செப்பரேஷன் இருக்கு, ஷோல்டர்ஸ்க்கு இருக்கு, செஸ்ட்டுக்கு இருக்கு. ஸோ பக்காவாக இருக்கு. ஸோ ஐம் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கு இந்த ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ண. பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க, டான்சிங் ஃப்ளோர் வச்சிருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து மிஷின்ஸ் தான், நம்ம வெயிட் லிஃப்டிங் மிஷின்ஸு. கீழே வந்து கிராஸ் ஃபிட்டு. ஸோ அந்த என்ட்ரன்ஸே பாருங்களேன், சூப்பராக இருக்கு. இந்த ஃபாரின்லலாம் வந்து ஏர்போர்ட்டு, ட்ரெயினில், சப்வேக்குள்ளெல்லாம் வர்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. இதுவும் இருக்கு நம்ம கிட்ட, டெட்லிஃப்ட் ரேக். ஸோ வந்து எங்க வெயிட் லிஃப்ட் பண்ண பாடி ரெடி பண்ண வராங்களோ இல்லையோ வீடியோ எடுக்க நிறைய பேர் வந்துருவாங்க. அந்த மாதிரி ஃபாரின் ஜிம் மாதிரி சூப்பர் செட்டப் பண்ணியிருக்காரு. டெட்லிஃப்ட் ரேக் எல்லாமே இருக்கு. பர்ஃபெக்டா வேலை செய்யுதுண்ணா. ஃபீட்பேக்லாம் சூப்பரா ஒர்க் பண்ணலாம் இதுல. இது நம்ம ஜிம்ல கொஞ்சம் செஸ்ட் பிரஸ், ஃபியூவல் சிஸ்டம் நம்ம ஜிம்லயே இருக்கும்ல, அதேதான் ஃபிளாட்டு. இதுதான் ஓகே. சிங்கிள் லெக் ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல் கூட இருக்கு பாருங்க. சிங்கிள் லெக்ல ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல் பண்றது. இது நம்ம யூஷுவல் ஜிம்ல இருக்கிறது தான். எக்ஸ்டென்ஷனு, அப்டக்ஷனு, காஃப் ரைஸு, லேட் ஃபுல்லும், டெக் இருக்கு, ஷோல்டர்ஸ்க்கு, லேட்டல் ரைஸ். இது நமக்கு ரொம்ப தேவையானது. செஸ்ட் ஃப்ளைஸ், இன்க்ளைன் ஃப்ளைஸ் போடுறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் இதுல போட்டா. பர்ஃபெக்டா விழுது பாருங்க செஸ்ட்ல இன்க்ளைன்.
இதோ இருக்கு பாருங்க, இதுக்கு வெண்டாம் புல்லோர் கேட்டிங்களா மிஷின் என்ன இதுதான். பேக்கேஜை போட்டுடலாம். ஸோ பேக்லாம் வந்து யாருன்னா ரெடி பண்ணோம்னா இந்த ஜிம்முக்கு கண்டிப்பாக வந்துருங்க. பேக்குக்கு தேவையான எல்லா மிஷின்ஸும் வச்சிருக்காங்க. இது நம்ம ஸ்ட்ரெக்ஸு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், டெல்ஃப் கூட யூஸ் பண்ணலாம். பா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, ஃபங்க்ஷனல் மிஷின் இங்கே 2 போட்டிருக்காங்க. எல்லா ஜிம்லயும் இந்த ஃபங்க்ஷனல் மிஷினுக்கு தான் கூட்டம் நிற்கும். இங்க 2 இருக்கு. அப்புறம் ஸ்மித்து 1 இருக்கு, செஸ்ட் பிரஸ் இருக்கு, செஸ்ட்டுக்கு பேக்குக்கு பக்காவா இருக்கு எல்லாமே. அங்கேயும் ஒரு செஸ்ட் பிரஸ் மிஷின் இருக்கு. ரோயிங் போடவும் பக்காவான மிஷின் இருக்கு. இனிமேட்டு பேக் செஷன் ஒரு 4 செஷன் நீங்க போட்டுடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மிஷின்ஸ் இருக்கு. எல்லாமே பேக்கை வந்து டெரிஃபிக்கா ஆக்கிடலாம். லெக் பிரஸ், பேக் ஸ்குவாட், 180 டிகிரி லெக் பிரஸும் இருக்கு, சுமோவும் இருக்கு, பெல்ட் ஸ்குவாட்டு, அசிஸ்டட் புல்லப்ஸ். இங்கேயும் ஒரு பேக்குக்கான மிஷின்ஸ் இருக்கு. கேர்ள் பாஸும் இருக்கு, ஸ்ட்ரைட் பாஸும் இருக்கு. பைசப்ஸ் கேர்ள் மிஷின், ட்ரைசெப்ஸ் டிப்ஸ், அப்புறம் ஷோல்டர் ப்ரெஸ்ஸும் இருக்கு மிஷினும். ஸோ எல்லாத்துக்கான மிஷின்ஸும் இங்க இருக்கு. ஸோ எல்லாத்துக்கான மிஷின்ஸும் இருக்கு. பக்காவா ரெடி ஆயிடலாம் அந்த ஜிம்முக்கு வந்தா. சென்னைஸ் பிகஸ்ட் ஜிம். என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க செம்மையா இருக்கு. இந்த ஏர்போர்ட்ல நம்ம மெட்ரோல எல்லாம் இருக்குமே, ஃபாரின்ல எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. சும்மா கார்டு கொடுத்துடுவாங்க பிள்ளைங்க, அதை காட்டிட்டு உள்ள வர மாதிரி. கீழேயும் ஒரு வந்துருக்காங்க, அதெல்லாம் போய் பார்ப்போம். இல்ல எனக்கும் தெரியும். நீங்க ஒரு கார்டியோக்கு இத்தனை சைக்கிள் இருக்கு. 1 2 3 4 5 6 7 7 பேர். 7 1 2 3 4 5 6 7 8 9 ட்ரெட்மில் இருக்கு, ஒரு ஸ்டெப்பர் மில் இருக்கு, இஎஃப்எக்ஸ் ஒரு 5 இருக்கு. ஸோ இங்க நிக்கலாம் வேணாம், யாருமே லைன்ல, எல்லாருக்குமே மிஷின்ஸ் இருக்கும். அந்த விவேக் ராக் அந்த அண்ணா வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு. அவர் தான் இன்வைட் பண்ணாரு ஜிம்முக்கு. வேற லெவல்ல இருக்கு ஜிம். பாத்துட்டு வந்தேன் இப்பதான். மேல பாத்தியா? செம்மையா இருக்கு. வாங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு. கண்டிப்பா வருவேன், ஏன்னா எல்லா மிஷின்ஸும் வச்சிருக்கீங்க, எல்லாத்துக்கான மிஷின்ஸ் பார்த்து பார்த்து போட்டு வச்சிருக்கு. வேங்க இதுல வரேன். 2 weeks அவுட் மாதிரி இருக்காரா? பண்ண போறீங்களா ஷேரு? இல்லண்ணா, ஃபார்ம் பார்த்து அப்படிதானே இருக்கு. அவர் எப்பவுமே ஃபார்ம்ல இருக்க மாதிரி தான் இருக்காரு. நீங்க தானா? ஷீரெல்லாம் பண்ணிருக்கேன், சில்வர் மெடல் பண்ணிருக்கேன், பாடி பில்டர் கிளாசிக்லாம் சில்வர் மெடல். இந்த இன்ஸ்டாகிராம்னால தான் நிறைய பேர் தெரியும். நீங்க அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணீங்க. அது நம்ம அதெல்லாம் ரொம்ப இதுக்கப்புறம் பயங்கரமா யூஸ் பண்றீங்களாங்க பசங்களுக்கு. அந்த ஜிம் நான் பார்த்தேனே இன்ஸ்டால அப்படின்றாங்க. இல்ல, இது நல்ல விசிபிலிட்டியா இருக்கு. வந்தாலே நல்ல விசிபிளா இருக்கு. சென்னை ஃபுல்லா புஷ் ஆகுது. இன்னும் அது ஒண்ணு, இந்த மிஷின்ஸ் எல்லாம் இன்னும் நீங்க போடாதது அது நல்லா ஒரு என்ன மிஷின்ஸ் இருக்குன்னு காட்டாம ஒரு மாதிரி வச்சிருக்கீங்க.
நான் பார்த்தேன் ப்ரொஃபைல் ஃபுல்லா Okay, okay. மிஷின்ஸ் என்ன இருக்குன்னே தெரியல. தெரியல. அந்த எக்ஸைட்மெண்ட்லயே இருக்கு அப்படியே. நல்லா இருக்குங்களா? ஒரே நிமிஷம் Okay, Mr. Tiger, I think you have to give the yes votes. Already Mr. Ray Rock has given a rock pretty television. அதனால Mr. Tiger கண்டிப்பா பண்ணா இருப்பாரு. motivation song போடுங்க. ஆமா. Yes, can we take it out of we'll have Mr. Tiger to give us ஸோ ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நிறைய ஜிம் விடுங்க. ஃபர்ஸ்ட் கெஸ்ட் போசிங் பண்ணீங்களே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஏன்னா நீங்க லாஸ்ட் vlogல சொன்னீங்களே கெஸ்ட் போசிங் வந்து நிறைய பேரை பண்ண வச்சாங்க, எனக்கு வந்து பண்ண வைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கெஸ்ட் போசிங் பண்ணீங்களா? நான் அப்படி சொல்லல. இந்த லாஸ்ட் இதுல என்னன்னா அத்லீட்ஸ் மட்டும் மேல வாங்க. இப்போ ஒரு அத்லீட்டா கெஸ்ட் போசிங் இது நல்ல செம ப்ரைட் தான் எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஜிம் ஓப்பனிங் கூப்பிடுறாங்க, அதுவும் இல்லாம கெஸ்ட் போசிங் தான் கூப்பிட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான். எக்ஸ்பீரியன்ஸே ஃபர்ஸ்ட் டைம் தான். எப்பவுமே வந்து திலீப் நான் கூட போவேன், அவர் பண்றதான் பார்த்துட்டு அப்படியே இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றது புதுசா இருந்தது.